சகோதரி பவதாரனுடைய மரணம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட பாரதிராஜா சார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அவங்க. ஸோ இளையராஜா சார், பெண் கார்த்திக், உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாரோட இறைவனை வேண்டிக்கிறேன். சகோதரி பவதாரனுடைய மரணம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட பாரதிராஜா சார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அவங்க. ஸோ இளையராஜா சார், பெண் கார்த்திக், உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாரோட இறைவனை வேண்டிக்கிறேன். சகோதரி பவதாரனுடைய மரணம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட பாரதிராஜா சார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அவங்க. ஸோ இளையராஜா சார், பெண் கார்த்திக், உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாரோட இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் கடைசி அவங்க உங்ககிட்ட பேசின வார்த்தை ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பர்த்டேக்கு விஷ் பண்ணேன். அவங்க பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணேன். அப்போ வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சாங்க. சாரிங்க, நான் உங்க பர்த்டே எனக்கு டேட் மறந்துட்டேன் அப்படின்னாங்க. அதுதான் கடைசியா பேசினது. அப்புறம் சோசியல் மீடியால பார்த்த ஒரு ஃபேமிலி போட்டோ ஒன்று, சிவாஜி சார், யுவன் சார், கார்த்திக் ராஜா சார், பவதா, இவங்க எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோயோடயும் சேர்ந்து இவங்க 3 பேரும் ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு ஃபேமிலி இன்சிடென்ட், சின்ன வயசுல இருந்த அந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணதான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணேன். அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைலி சிம்பிள் போட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே. தட் வாஸ் தி லாஸ்ட் கான்வர்சேஷன் which was happened in January 1st or 2nd நியூ இயர் டைம்ல. எஸ் எஸ் அண்ட் மேம்க்கு வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கும். ஸோ அதுவே வந்து எல்லாருமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த அப்படிப்பட்ட வாய்ஸ் வந்து இந்த இசை உலகுக்கு வந்து எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு நினைக்கிறீங்க? வாய்ஸ் எல்லாம் விட பவதா வந்து இப்ப அது பெரிய லாஸ்ங்க. எஸ், பவதாவை யாராலுமே வந்து கிட்ட முடியாது. அவங்கள க்ளோஸா பழகுனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. எஸ் அண்ட் இளையராஜா அவங்களுடைய ஃபேமிலிக்கு உங்களுடைய கண்டோலன்ஸை தெரிவிச்சுக்கணும்னா இங்கே தெரிவிச்சுக்கோங்க சார். இது நாளைக்கு போங்க கண்டிப்பா. நான் அதான் சொன்னேன்ல, இது வந்து போன்ல எல்லாம் வந்து ஒரு கண்டோலன்ஸ் தெரிவிக்கிற அளவுக்கு இது அந்த அளவுக்குள்ள விஷயமே கிடையாது. இது அதோட ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த வழியை வந்து ஷேர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. புரியுது சார். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.